இன்னைக்கு டைரக்டர் துரை செந்தில்குமார் டைரக்ஷனில் லெஜண்ட் சரவணனாச்சி ஹீரோவாக நடிச்சிருக்க லீடர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லீடர் படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஸ்டார்டிங்லேயே படத்துடைய வில்லன் ஒரு கண்டெய்னரை வெளிநாட்டிலிருந்து கடத்திட்டு வந்து கப்பல் மூலிமா இந்தியாவில், அதுவும் தூத்துக்குடியில் ஒரு ஹார்பரில் லோக்கல் ரவுடியோட கண்ட்ரோலில் பாதுகாப்பாக வைக்கிறான். அதே நேரத்தில் அதே தூத்துக்குடி ஏரியாவில் நம்ம படத்தோட ஹீரோ அவருடைய ஒய்ஃப் இறந்து போன காரணத்தினால அவருடைய பொண்ணை ரொம்பவே பாசமாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கிட்டு ஹீரோ அவரோட பொண்ணோட ரொம்பவே நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காரு. இப்படி நிம்மதியாக இருக்கிற நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கை ஒரு நாள் திடீர்னு ஒரு பெரிய புயல் தாக்கின மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அந்த சம்பவத்தால் ரொம்பவே பாதுகாப்பாக இருந்த அந்த கண்டெய்னரை நம்ம ஹீரோவே திருடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னரை திறன நம்ம ஹீரோவையும் ஹீரோவுடைய பொண்ணையும் கொன்னே ஆகணும் அப்படின்னு வில்லனும் லோக்கல் ரவுடியும் ரொம்பவே கொலவெறியோட தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான தரமான சம்பவங்கள் என்ன, அந்த கண்டெய்னரில் உண்மையிலே என்னதான் இருந்துச்சு, எதுக்காக அந்த ரவுடிங்க அந்த கண்டெய்னரை பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க, ஹீரோவுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, எதுக்காக ஹீரோ அந்த கண்டெய்னரை திருடினாரு, உண்மையிலே ஹீரோ யார், ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக் என்ன, ஹீரோவுடைய ஒய்ஃப் எப்படி இறந்தாங்க, கடைசியாக நம்ம ஹீரோ லோக்கல் ரவுடியையும் பவர்ஃபுல்லான வில்லனையும் சமாளித்து தன்னுடைய பொண்ணை உயிரோடு காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. டைரக்டர் துரை செந்தில்குமார் ரொம்பவே சூப்பராக இந்த படத்தை எடுத்திருக்காரு. லெஜண்ட் சரவணனாச்சி ஹீரோ நடித்த ஃபர்ஸ்ட் படம் லெஜண்ட். படத்துடைய கதை நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தை கண்டிப்பாக எல்லாருமே கலாச்சாங்க. அதுவும் சரவணனாச்சியோடைய லுக்கை பற்றி ரொம்பவே கலாச்சிட்டு இருந்தாங்க. இவ்வளோ கலாச்சதுக்கு அப்புறமும் ஒரு தரமான கம்பேக்கை கொடுத்துருக்காரு. இப்போ என்ன கலாயிங்கடா அப்படின்னு லெஜண்ட் அண்ணாச்சி ஒரு கம்பேக்கை மட்டும் கொடுக்கல, ஒரு தரமான படத்தையும் கொடுத்துருக்காரு. இதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் துரை செந்தில்குமார் அவர்கள் தான். லெஜண்ட் அண்ணாச்சியை வச்சு எப்படியெல்லாம் வேலை வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணி ஒரு பக்காவான கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் ஆக்ஷன் மூவியாக கொடுத்துருக்காரு டைரக்டர் துரை செந்தில்குமார் அவர்கள். உண்மையிலே படம் தரமாக இருக்குது. படத்தில் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த இன்டர்வல் சீன்லாம் வேறு லெவல் சம்பவமாக டைரக்டர் பண்ணி வச்சிருக்காரு. படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர் ஆண்ட்ரியா, ஆக்டர் ஷாம், ஆக்டர் லால் அப்படின்னு இந்த 3 கேரக்டருமே ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு டைரக்டர் இந்த படத்தில். டோட்டலாக லெஜண்ட் சரவணனாச்சி ஹீரோ நடிச்சிருக்க லீடர் படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு தரமான படமாக ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு படம் ரொம்பவே சூப்பராகவும் தரமாகவும் இருக்குது. அதுலேயும் அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்லேருந்து ஆக்ஷன் சீன் வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சில சுவாரஸ்யமான சினிமா தகவலோடையோ இல்லை ஒரு சூப்பரான படத்தோடையோ மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.